இயேசுவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் மனமாற வாழ்த்துகிறேன். புதிய நாள் கால வேளையிலே உங்களை பார்ப்பதில் மிக சந்தோஷம். தினமொரு சுவாத்தை தான் இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உங்களுக்காக ஒரு வார்த்தையின் நாட்களை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் கடைசி பகுதியில் இவ்வாறு சொல்கிறது. எரேமியா 1:19 வசனம் கடைசியில், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடைய கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை ரட்சிக்கும்படி நான் உன்னுடைய கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எரேமியா பார்த்து ஆண்டவர் சொல்றார். பாருங்க, எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொல்ற, உன்னை ரட்சிக்கும் உள்ள இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர், நான் சொல்றேன், நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை ரட்சிக்கும்படி. நீ ஒண்ணு கவலைப்படாத. உனக்கு விரோதமா எழும்புவார்கள், யுத்தம் பண்ணுவார்கள், ஒன்னும் மேற்கொள்ள மாட்டாங்க. நான் உன்னை ரட்சிக்கும்படி உன்னோடு இருக்கிறேன். ஏன்னா இந்த எரேமியாவை அவன் ரொம்ப பயந்தாங்கொள்ளி போல் பயந்து கொண்டு இருந்தான். ஜனங்கள் அவனுக்கு விரோதமாய் பேசினார்கள், பிரச்சனை பண்ணாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றேன், நான் உன்னை உன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே உன்னை தீர்க்கதரிசியாய் இருக்கும்படி கட்டளையிட்டேன். என்னுடைய வேலை செய்யும்படி உனக்கு கட்டளை விட்டு உன்னை வைத்திருக்கிறதுனால நான் உன்னோடு இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறது நான் பார்க்கிறோம். அருமையானவர்களே, ஒவ்வொரு பேருக்கும் ஒரு அழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவன் அழைக்கும் போது, அவனை அந்த வேலைக்கென்று அழைக்கும் போது அழைத்து அவனை அந்த வேலைக்கு உபயோகப்படுத்தும் போது அவர் கூட இருக்கிறார். ஒவ்வொரு பரிசுத்தவானையும் பாருங்க, நீ அது கூட இருக்கிறேன். கடைசி சொன்னார் பாருங்க, மத்திய 28:18-19, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்கள் உங்களோடு இருக்கிறேன். இப்படி எல்லா பரிசுத்தவான்களோடு கர்த்தர் இருந்தார். அதனாலதான் இறைமையா சொல்றாரு, நான் என்ன செய்ய போறேன்னா, இறைமையா சொல்லும் போது, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உன்னை ரட்சிக்கும்படி. உனக்கு பிரச்சனை வரும், ஆனா நான் ரட்சிப்பேன். உனக்கு அநேக பாடுகள் வரும், நான் உன்னை என்ன செய்ய எடுத்து உன்னை வெளியே கொண்டு வந்துடுவேன். எதுவும் உன்னை மேற்கொள்ளாது. எல்லாரும் வந்து நிற்பாங்க, படையோட நிற்பாங்க. ஆனா ஒன்றும் செய்ய முடியாது. உன்னுடைய தலைமுடியை கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஏனென்றால் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உபாகம் 28ஆம் அதிகாரத்துல, எல்லாரும் உனக்கு முன்பாக ஒரு வழியாய் வருவார்கள். உபாகம் 28ஆம் அதிகாரம் ஆசீர்வாதங்களை சொல்லும் போது சொல்றாரு, ஒரு வழியாய் வருவார்கள், 7 வழியா ஓடிப்போம். வரும்போதெல்லாம் ஒன்னா சேர்ந்து வரும், அப்புறம் பீஸ் காணாம ஓடி. ஏனென்றால் துரத்தப்படுவார்கள். எல்லாம் ஒன்னாதான் வருவாங்க. 600 ரதங்கள் ஒன்னாதான் வந்துச்சு. எப்படியாவது மீட்டுட்டு போயிடலாம், இந்த அடிமைகளை எப்படியாவது திரும்ப கொண்டு போயிடலாம்னு 600 ரதங்களும் குதிரைகளும் 600 வீரர்களும் வந்தது உண்மைதான். ஆனா அவர் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டு தண்ணியிலே மூழ்கடிக்கப்பட்டு மூச்சு திணறி செத்தார்கள். அவங்க மட்டுமா செத்தா? குதிரையும் செத்து போச்சு, எல்லாம் செத்துட்டாங்க. காரணம், நான் உன்னை ரட்சிக்கும்படி உன்னோடு இருக்கிறேன் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் பழைய ஏற்பாட்டுல ஒன்றொன்றாய் நிறைவேறுகிறது நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா யாவது எழுப்பினாலும் அவங்க நிக்க மாட்டாங்க. ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு விரோதமா யார் எழுப்புறாங்களோ அவளுக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அத சொல்றார், நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் சொல்லி ஜனங்களை பார்த்து சொல்றார். இன்னைக்கு ஆவிக்குரிய சிலையை உங்களை பார்த்து நம்மை பார்த்து என்ன சொல்றாரு? பயப்படாது, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னை ரட்சிக்கும்படிக்கு உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த நாளிலே உங்களுக்கு பிரச்சனை மேல் பிரச்சனைகள் பாருங்க. ஒவ்வொரு குடும்பத்தை பாருங்க, வித்தியாசமான ப்ராப்ளம். இன்னைக்கு ப்ராப்ளம் இல்லாதவங்க யாருமே கிடையாது. டாக்டர் பாருங்க, எங்க பார்த்தாலும் கூட்டம். டாக்டர்கிட்ட தான் அதிகமாக கூட்டம். ஹாஸ்பிட்டல் நிரம்பி வழியுது. புதுசா ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க. எங்க இருந்தா ஜனங்கள் வராங்கன்னு தெரியல. புது நோய்கள். நல்லாதான் இருப்பாங்க, டக்குன்னு பிரச்சனை உண்டு. அந்த வசனம் சொல்லுது, நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன வசனம் எவ்வளவு உண்மையான. இதோ உலகத்தின் முடிவு சகல நாட்கள் உள்ள இருக்கிறேன், பயப்படாது, உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன், நீ என்னுடைய இருக்கிறாய் என்று சொல்லி உரிமை பாராட்டுகிற ஆண்டவர் கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களோடு கர்த்தர் இருக்கிறார். ஏன் கவலைப்படுறீங்க? நான் என்ன செய்ய போறேன்னா, அந்த மாசம் பிறந்துட்டாலே பிரச்சனை.
மாசம் பிறந்தா ஒரு பக்கத்துல தான் வருமானம் வருது, ஆனா எத்தனையோ பக்கத்துல செலவு ஆகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் தான் வருமானம், ஒரே வருமானம் தான். அந்த வருமானத்தை வச்சு எத்தனை செலவு பண்ணுவேன், நான் எப்படி குடும்பத்தை ஓட்டுவேன், எப்படி என்னுடைய படிப்பை கோரிப்பேன், பிள்ளைகள் படிப்பை எப்படி நான் குடும்பத்தை நடத்த, எப்படி அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு பீஸ் கட்டுவேன், எப்படி நான் நல்ல இந்த காரியங்கள் வருமா, ஒரே ஒரு வழிதான் காசு வரும் என்று சொல்லி திகைத்து கொண்டு அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். அந்த வழியிலையும் பிரச்சனை வந்துச்சு, வேலை பிரச்சனை, என்ன செய்யனே தெரியல, நாளைக்கு என்ன செஞ்சல. ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள். உங்களுடைய விண்ணப்பத்தை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்துல தெரியப்படுத்தும். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நான் உன்னை காக்கும்படி, உன்னை ரட்சிக்கும்படி, உனக்கு உதவி செய்யும்படி உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு நம்ம கேட்காதனாலதான் அநேகம் கேட்க மாட்டாங்க. சும்மா உங்களுக்கு அது என்ன கிடைக்கும்? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷ நிறைவாய் பெற்றுக்கொள்ளுவீர்கள். தேடுங்கள், அப்பொழுது கிடைக்கும். பொருள், ஒரு குண்டுமணி தொலைஞ்சு போச்சுங்க. இன்னைக்கு தங்க வைக்கிற விலைக்கு ஒரு குண்டுமணி தொலைஞ்சிச்சு. கம்மல்ல ஒரு திருகாணி போயிடுச்சுன்னா அப்படி விட்டுருவாங்களா? வீட்டை பெருக்கி, விளக்கை கொளுத்தி, வீட்டை பெருக்கி அது கிடைக்கும் வரையிலும் விட மாட்டோம். அதே போல தேடினா கிடைச்சிடும். நீ தட்டுனா திறக்கப்படும். அதுதான் சொல்றாரு, நீ கேளுங்க, நான் உள்ள இருக்கிறேன், நீ கேளு, அப்பொழுது உனக்கு கிடைக்கும்னு சொல்றாரு. அருமை காலை வேளையில அருமை பிள்ளைகளே, எந்த பிரச்சனையானாலும் கர்த்தரால் முடியாது ஒன்றும், நத்திங் இஸ் இம்பாசிபிள் டு ஹிம். அவரால் முடியாது ஒன்றும் இல்லை. அவரிடத்தில் கொண்டு வார். பிரச்சனையா அவரிடத்துல கொண்டு வாங்க, கவலையா அவரிடத்துல கொண்டு வாங்க, எல்லாம் அவரிடத்துல கொண்டு வாங்க. எரேமியாவை கூட இருந்தவர் உங்களோடும் இருந்து இந்த காலை வேளையில ஒரு அற்புதத்தை செய்வார். உங்க வாழ்க்கையில மாற்றத்தை உண்டாக்குவார், தைரியத்தை கொடுப்பார், சந்தோஷ சமாதானத்தை கொடுப்பார், நடக்க வேண்டிய வழிகளை காட்டுவார், உங்கள் மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுகிறவர். இன்னைக்கு உங்களோடு சொல்றாரு, பயப்படாதே, உன்னை ரட்சிக்கும்படி உன்னோட இருக்கிறேன், உனக்கு விரோதமா எழும்பி வருவாங்க, ஒன்றும் மேற்கொள்ள மாட்டாங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிடுச்சு. இந்த ஆண்டு நோக்கி நீ பார்க்குறீங்களோ, அந்த காலையில் யாரெல்லாம் விசுவாசித்து சொன்ன வசனத்தை கேட்டு அவர் நோக்கி பார்க்குறீங்களோ, கர்த்தர் உங்களையும் குடும்பத்தையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பார், சாட்சியாக நிறுத்தும். ஒப்பு கொடுக்குறீங்களா? கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.